ஐநாட் துணையில அடுத்த நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலாவும் சோழனும் கோர்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. சோழனுடைய முகமே சரியில்லை. என்ன சோழன், உங்க முகமே ஒரு மாதிரியா இருக்கு, உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், இல்லைங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் நிலாவும் கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ வக்கீல் கேட்குறாங்க, இங்கே பாருமா, கடைசியாக ஒரு தடவை உங்ககிட்ட கேட்குறேன், நல்லா யோசிச்சு முடிவெடுத்துக்குங்க. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை, உங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 மாதம் தான் ஆகுது. நல்லா யோசிச்சுட்டு இப்போ நீங்கள் விவாகரத்து வாங்கினேன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் இதை நினச்சி நீங்கள் வருத்தப்படக்கூடாது. ஒரு வக்கீலா எனக்கு சொல்ல வேண்டிய கடமை, அதனால சொல்லிட்டேன், நல்லா யோசிச்சுக்கம்மா அப்படின்னு சொல்லி வக்கீல் சொல்லவும், இல்லை மேடம் என்னுடைய முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. என்ன சோழன், உங்களுக்கும் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், இங்கே சோழனும் பார்த்தா மண்டே ஆட்டிறாரு. நிலாவையும் சோழனையும் இங்கே கோர்ட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க. அப்போ நீதிபதி நிலா கிட்ட கேட்குறாங்க, உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? என்னம்மா கல்யாணம் ஆகி 6 மாதம் தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபைலில் இருக்குது. பத்தாவதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக காதல் கல்யாணமாக தான் இருக்கும். வீட்டை எதிர்த்து வேற கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. 6 மாதம் தான் ஆகுது கல்யாணம் ஆகி. என்னம்மா அந்த பையன் வீட்டில் உன்னை எதுவும் குடும்பப்படுத்துகிறாங்களா? சரியான காரணம் இல்லாமல் விவாகரத்து சட்டம்லாம் கொடுக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லவும், நிலா பார்த்தா திருன்னு முழிச்சிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், அவங்க வீட்டில் என்னைய கொடுமைலாம் படுத்தலை, எனக்கு விவாகரத்து வேணும் அவ்வளவுதான். நான் இவரை பிடிச்சோ இல்லை என் அம்மா அப்பா ஏற்பாடு பண்ணியோ நாங்கள் 2 பேரும் காதலிச்சோ கல்யாணம் பண்ணிக்கல. இது ஒரு சூழ்நிலைனால கடந்த கல்யாணம். எனக்கு இவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு கட்டாய சூழ்நிலை, அதனாலதான் அந்த கட்டாயத்தினாலதான் இவரும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. மற்றபடி நாங்கள் 2 பேரும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கல மேடம். அவருக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, அதே மாதிரி எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. நாங்கள் 2 பேரும் அவங்கவுங்க லைஃப்பை பார்த்துட்டு அவங்கவுங்க பக்கமா ஒரு பக்கமா பிரிஞ்சு போகலான்னு சொல்லி முடிவெடுத்திருக்கோம். அதனால விவாகரத்து வேணும் மேடம் அப்படின்னு சொல்லி நிலா கேட்டதும் இங்கே ஜட்ஜும் பார்த்தா சோழனை பார்க்குறாங்க. சோழன் முகமே வாடி போயிருக்கு. என்ன சோழன், நீங்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கீங்க, உங்களுடைய தரப்பு நியாயத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்கவும், அது மேடம் அது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா நிலாவையே பார்க்கவும், என்ன சோழன் இனிவே பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா கண்ணை காட்டவும், அப்போதான் பார்த்தா வக்கீல், சோழன் உங்கள் மனசில் என்ன இருக்கோ தயங்காம சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இங்க வக்கீல் பார்த்தா சோழனுடைய முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடறாங்க. விவாகரத்து கொடுக்க சோழனுக்கு சுத்தமா விருப்பம் இல்லை, நிலாவுடைய கட்டாயத்தினாலதான் சோழன் இங்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி வக்கீலுக்கு நல்லாவே தெரியுது. இங்க பாருங்க சோழன், இது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. உங்க மனசுல என்ன இருக்கோ கோர்ட்டுன்னு கூட பார்க்காதீங்க, உங்க மனசுல இருக்கிறத நீங்க இங்க சொன்னீங்கன்னா தான் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வக்கீலும் சொன்னதுக்கு அப்புறம் சோழன் ரொம்ப தைரியமா, சோழா இதை விட்டா உனக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்காது, உன் மனசுல என்ன இருக்கோ பட்டுன்னு போட்டு உடைச்சிரு, நீலா என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, என்ன கோவப்பட்டு ஹாஸ்டல் போவா, இது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லையே, சோழா சொல்லிரு சோழா அப்படின்னு சொல்லி சோழன் பார்த்தா மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் ஜட்ஜ் கேட்கறாங்க, என்ன சோழன் உங்க தரப்பு நியாயம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, இல்ல உங்களுக்கும் விவாகரத்து கொடுக்க விருப்பம்னா சொல்லிருங்க, இப்பயே விவாகரத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் சொன்னதும், இல்ல மேடம் இல்ல அப்படின்னு சொல்லி சோழன் சொன்னதும் இங்க நிலா பார்த்தா டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. என்ன நிலா இல்லைன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்க்கவும், நிலா என்னை மன்னிச்சிருங்க மேடம், என் மனசில் இருக்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். இவங்களை ஒரு கட்டாயத்தினால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவங்களை நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு கல்யாணம் அன்னைக்கு காலையில் கூட எனக்கு தெரியாது. இவங்களை ஒரு சூழ்நிலையின் காரணமாக இவங்களை ஒரு விஷயத்துலேருந்து தப்பிக்க வைக்கிறதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவங்களும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு அவங்கள என்னைக்கு தாலி கட்டினேனோ அந்த நிமிஷத்துல இருந்து இவங்களை என்னுடைய மனைவியா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரிதான் என் குடும்பத்துல இருக்கிறவங்களும், என் அப்பால இருந்து என் அன்னையில இருந்து எல்லாருமே இவங்க மேல அவ்வளவு பிரியமா இருக்காங்க, இவங்க மேல அவ்வளவு பாசமாவும் இருக்காங்க. அதே மாதிரி இவங்களும் எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரு மேலையும் பாசமா இருக்காங்க. இப்படி இருக்கிறவங்களை எப்படி மேடம் என்னால விவாகரத்து கொடுக்க முடியும்? எனக்கு இங்க விவாகரத்து கொடுக்க விருப்பம் கிடையாது மேடம் அப்படின்னு சொல்லி சோழன் சொன்னதும் நிலாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்ன இவர் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நிலா பார்க்கவும், என்ன நிலா உங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்குமே, ஆனா இதுதான் நிலா உண்மை. என் மனசுல இருக்கிறத சொல்லவும் முடியாம சொல்லாம இருக்கவும் முடியாம நேத்து கூட உங்களை நான் பீச்சு கூட்டிட்டு போனது இதை சொல்றதுக்காகத்தாங்க. அங்கே ஒரு பிரச்சனை நடந்து நீங்க அதெல்லாம் பார்த்து நீங்க ஒரு விளக்கம் சொல்லி நான் அதுக்கப்புறம் அப்படியே அமைதியாயிட்டேன். எனக்கு இங்கேதான் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, என் மனசுல இருக்கிறத சொல்லிடுறேன் நிலா, நான் உங்களை விரும்புறேன், உங்களை உசுருக்கு உசுரா நான் காதலிக்கிறேன், ஐ லவ் யூ நிலா அப்படின்னு சொல்லி சோழன் சொன்னதும் நிலா பார்த்தா அப்படி சோழனே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நிலா உங்க ஹஸ்பண்ட் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீங்க சூழ்நிலையின் காரணமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி விவாகரத்து கேட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜு கேட்கவும், நிலா எதுவுமே பேசாம அமைதியா இருக்கவும், இங்க பாருமா நீ எடுத்திருக்கிறது ரொம்ப அவசரமான முடிவு, நல்லா யோசிச்சு நிதானமா நீங்க ஒரு கவுன்சிலிங் கூட அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு சொன்னதும் நிலா அமைதியாவே இருக்காங்க. சோழனும் பார்த்தா மனசுல இருக்கிறது எப்படியோ கொட்டிட்டோண்டா சாமி அப்படின்னு சொல்லி
ரொம்ப நிம்மதியாக இருக்காரு. அப்போ தான் ஜட்ஜு சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நீங்கள் 2 பேரும் ஏதோ எதிரும் புதிருமா இருக்கிற மாதிரி இருக்கு. 2 பேரும் மனமொத்து விவாகரத்து கேட்குற மாதிரி தெரியல. மனமொத்து விவாகரத்து கேட்டால் தான் இப்போ விவாகரத்து கொடுக்க முடியும். நீ விவாகரத்து வேணும்னு சொல்கிறமா, அவர் வேணான்னு சொல்கிறாரு. அதனால நீங்கள் 2 பேரும் சேர்ந்து 6 மாதம் வாழுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு பார்த்தா தீர்ப்பு கொடுத்துறாங்க. சோழனும் நிலாவும் 6 மாதம் சேர்ந்து வாழணும். இதுக்கப்புறமும் 6 மாதத்துக்கு அப்புறமும் உங்களுக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் முடிவெடுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு விவாகரத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு சொன்னதும் சோழனும் நிலாவும் பார்த்தா கோர்ட்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க. அப்போ சோழன் கிட்ட தனியா வக்கீல், பரவாயில்லை சோழன், ரொம்ப தைரியமா கோர்ட்ல உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை பட்டுன்னு போட்டு உடச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி வக்கீல் சொல்லவும், இல்லை மேடம், இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கிற கடைசி வாய்ப்பு, இதையும் தவற விட்டேனா அப்புறம் நான் நிலாவே மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், பரவாயில்ல சோழன், 6 மாதம் உங்களுக்கு கோர்ட் டைம் கொடுத்துருக்கு. 6 மாதத்துக்குள்ளே நிலாவுடைய மனசை மாற்ற பாருங்க. நிலாவே உங்களை பிரியக்கூடாது, நீங்களே விவாகரத்து கேட்டாலும் நிலா அதுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு நிலாவுடைய மனசை மாற்ற பாருங்க அப்படின்னு சொல்லி இங்கே வக்கீல் சொன்னதும், ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் வராரு. நிலா பார்த்தா சோழனை முறைச்சு பார்க்குறாங்க. என்னங்க என்னை முறைச்சு பார்க்குறீங்க? எனக்குன்னு சில உரிமையெல்லாம் கிடையாதாங்க, என் மனசில் என்ன பட்டதோ அதை தானே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், நல்லா சொன்னீங்க போங்க, என்ன இப்போ கிடைக்க வேண்டிய விவாகரத்து 6 மாதத்துக்கு அப்புறம் கிடைக்க போகுது, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா ரொம்ப கேஷுவலாக சொல்லவும், என்னங்க இவ்வளவு அசால்ட்டாக சொல்கிறீங்க? என் பக்கம் இருக்கிறத கொஞ்சம் கூட பார்க்கவே மாட்டீங்களா? அவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன் கோர்ட்ல, என்கிட்ட ஒரு வார்த்தையாவது என்ன சோழன் என் மேல இப்படி ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கீங்களான்னு கூட கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், இங்க பாருங்க, உங்களுக்கு என்னைய பிடிச்சிருக்கு, ஆனா அதே மாதிரி நீங்க என்னை எதிர்பார்க்க கூடாதுல, நான் உங்களை அப்படி எந்த கண்ணோட்டத்திலையும் பார்க்கல சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னவும் கிழிஞ்சது போச்சு. இவ எப்ப பார்த்தாலும் இதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி சோழன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கல. அங்கேதான் பார்த்தா நிலாவுடைய அப்பா ஒரு வக்கீல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. வக்கீல் கிட்ட பேசிட்டு திரும்பையில சோழனும் நிலாவும் அங்க நிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு டக்குன்னு மனோகர் திரும்பிறாரு. என்ன நிலா அங்கே நிக்கிறா, அதுவும் கோர்ட்டு வாசல்ல, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி மனோகருக்கு தெரியல, என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்ப மனோகருடைய வக்கீல் கிட்ட கேட்கிறாரு, சார், அந்த பொண்ணும் பையனும் எதுக்கு அங்கே நிற்கிறாங்க, உங்களுக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு சொல்லி மனோகர் கேட்கவும், தெரியலையே சார், எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் கேட்கவும், ஆமா சார் தெரிஞ்சவங்க, எதுவும் விசாரிச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி மனோகர் கேட்கவும், ஒரு நிமிஷம் சார், நான் விசாரிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லி மனோகருடைய வக்கீல் பார்த்தா இன்னொரு வக்கீல் கிட்ட போய் கேட்கவும், அந்த வக்கீல் அப்பதான் சொல்றாரு, அந்த பொண்ணும் பையனும் விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் சொன்னதும் இங்க மனோகருடைய வக்கீல் வந்து சொல்றாரு, சார், அந்த பொண்ணும் பையனும் விவாகரத்து கேட்டு வந்திருக்காங்களா, விவாகரத்து அப்ளை பண்ணியிருக்காங்க போல, அந்த கேஸ் விஷயமா இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வக்கீல் சொன்னதும் மனோகருக்கு பார்த்தா ஒரு பயங்கரமான அதிர்ச்சி. விவாகரத்து கேட்டு வந்திருக்காங்களா? என்னமோ வீட்டுல அவ்வளவு லா பாயிண்டா பேசிட்டு போனா, இது ஏன் குடும்பம், ஏன் புருஷனை கொல்ல பாக்குறீங்களான்னு என்னென்னமோ பேசுனா, இப்ப என்னன்னா விவாகரத்து கேட்டு வந்திருக்கா? இவ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கானே ஒன்னும் புரியலையே. மனோகரா, இங்க என்னமோ ஒரு நடந்துகிட்டு இருக்கு, அது என்னன்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்கிறணும். இது விவாகரத்து வாங்க வந்திருக்கானா, இதுவே நமக்கு போதுமே, இவளை மொத்தமா நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் நிலாவை எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு.